ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணோபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸ்ரீல பிரபாடிய பொருளுரை விளக்கத்துடன் இன்றைக்கு பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 1 குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 39 மற்றும் 40. குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனஹ தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபிபத்யதஹ. குலம் அழிவடைவதால் நித்தியமான குலதர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீதம் இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். அதர்மாபிவாத் கிருஷ்ண பிரதுக்ஷந்தி குலஸ்திரியஹ ஸ்திரிஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ. ஓ கிருஷ்ணரே, குலத்தில் அதர்மம் தலையெடுத்து தலை தூக்கும் பொழுது குடும்ப பெண்கள் களங்கம் அடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் விஷ்ணு குலத்தவரே தேவையற்ற சந்ததிகள் உண்டாகின்றது. சரி, இப்ப அர்ஜுனன் தன்னுடைய இந்த யுத்தத்தை நிராகரிப்பதற்கான காரணத்தினுடைய 4ஆம் கட்டத்துக்கு வந்து விட்டார். மகாபாரத யுத்தம் தேவையில்லை, இதை நான் செய்ய மாட்டேன், இந்த யுத்தம் எனக்கு வேண்டாம், இந்த குருக்ஷேத்திர போர் எனக்கு வேண்டாம், இதிலிருந்து நான் பின் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் 5 காரணம் சொல்றார். இந்த 5 காரணத்தினாலதான் நான் சண்டை போட மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றார். அதுல ஏற்கனவே 3 காரணத்தை பத்தி நாம் படித்து விட்டோம். இது 4வது காரணம். முதலாவது காரணம் என்னுடைய நண்பர்கள், என் உறவினர்கள், ஸ்வஜனா, என்னுடைய ஜனங்க. 2ஆம் காரணம் எனக்கு இது சந்தோஷம் கிடையாது, இந்த யுத்தத்தினால என் உறவினர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க, எனக்கு சந்தோஷம் கிடையாது, எனக்கு ராஜ்யம் கிடைச்சாலும் என்னால அனுபவிக்க முடியாது, இவங்க எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் எங்க போய் அனுபவிக்கிறது. 3வது பாவமே சேரும், இவர்களை கொன்று நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும், தேவையில்லை. இப்ப 4வது காரணம், இந்த மாதிரி ஒருவேளை இந்த மகாபாரத யுத்தம் நடந்ததுன்னா இந்த யுத்தத்துல ஆச்சாரியன்மார்கள் துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், பிதாமகன் பீஷ்மர், இந்த மாதிரி வம்சத்துல குலத்துல ரொம்ப சிறந்த பண்டிதர்கள், முன்னோர்கள், உயர்ந்த குடிமக்கள், இவங்களுடைய வழிகாட்டுதல் அவசியம் நமக்கு. ஆனா இந்த யுத்தத்தினால் இவர்கள் இழந்து விட்டால் குலம் அழிவடையும். இளைய தலைமுறையை யார் வழி நடத்துவாங்க? இந்த மாதிரி பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியா, இந்த மாதிரி உள்ள பெரும் பண்டிதன்மார்கள், கற்றறிந்த அனுபவம் உள்ளவங்க, கற்றறிந்த அனுபவம் மட்டுமல்ல வாழ்க்கையில் அனுபவம் உள்ளவங்க, பன்முகன் திறம் படைத்தவங்க, இவங்களெல்லாம் இழந்துட்டா அடுத்த இளைய தலைமுறையை யார் வழி நடத்துவாங்க? அதனால குல தர்மம் கெட்டு போயிடும், குலம் நாசம் அடைந்து விடும். அந்த குலத்துல பின்பற்றக்கூடிய இளைய தலைமுறைக்கு எது தர்மம் எது அதர்மம் என்று கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவங்க அதர்மத்தின் வழியில போவாங்க. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தர்மம் தாரையதே இது தர்மக, தாங்கி பிடித்திருப்பதுதான் தர்மம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாக. நாம் தர்மத்தை காத்தால் தர்மம் நம்மை காக்கும். அப்ப தர்மம்னா என்னது? நிறைய தர்மம் இருக்கு. தர்மம் என்றால் ஒருத்தர் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை.
பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சூத்ர தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்த தர்மம், வனரப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், குல தர்மம், அப்புறம் ராஜ தர்மம், ஸ்திரி தர்மம், கணவனுக்கான தர்மம், மனைவிக்கான தர்மம், பெற்றோருக்கான தர்மம், பிள்ளைகளுக்கான தர்மம், முதியோருக்கான தர்மம், மாதிரி பல்வேறு தர்மம் இருக்கு. தர்மம் என்றால் நாம் கட்டாயம் பிடித்து தாங்கி பிடித்து செய்ய வேண்டும். அது ஒருபோதும் தவிர்க்கப்படக்கூடாது. அப்போ ஓரொரு குலத்துக்கு ஒரு தர்மம் உண்டு. பிராமண குலத்துக்கான தர்மம் வேதங்களை படித்து அந்த வேதத்தின்படி வாழ வேண்டும். எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. அந்த பிராமணர் அவர் தர்மத்தை ஒழுங்கா செய்தார்னு சொன்னா அவருடைய சந்ததிகளும் அதை பின்பற்றுவாங்க. பெற்றோர்கள் எவ்வளியோ பிள்ளைகளும் அவ்வழி. அதனால பெற்றோர்கள் தர்மத்திலிருந்து விலகிட்டாங்கன்னா பிள்ளைகளும் கேட்க வேண்டாம், அவங்களும் விலகிடுவாங்க. அப்புறம் சத்திரிய தர்மம். சத்திரியக்கான தர்மம் பொதுமக்களை பாதுகாப்பது, பொதுமக்களை வழிநடத்துவது, அவங்க தர்மத்தின் பாதையில் கொண்டு செல்வது, இறை உணர்வை மேம்படுத்துவது, இதெல்லாம் சத்திரிய தர்மம். அப்ப சத்திரியன் ஒரு நாட்டினுடைய தலைவன். ஒரு நாட்டினுடைய தலைவன் அயோக்கியனாவும் நாத்திகனமா இருந்தா அந்த மக்கள் எப்படி பக்தி செய்வாங்க? அப்ப மன்னன் பக்தனாக இருக்க வேண்டும். யதா ராஜா ததா பிரஜா. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அதனால இங்க அர்ஜுனன் என்ன சுட்டி காண்கிறாரு? பீஷ்மர், துரோணர் போன்ற பெரியவங்கள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா இளைய தலைமுறை யார் வழி நடத்துவாங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு யார் சொல்லி தருவாங்க? இன்னைக்கு ஏன் பிரச்சனை சமுதாயத்துல? இன்னைக்கு பெரும்பாலும் இளைஞர்கள் யாரை பின்பற்றாங்கன்னா அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், இவங்களதான் பின்பற்ற. ஆனா இளைஞர்கள் யாரை பின்பற்ற வேண்டும்? நம் முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? நமது கலாச்சாரம் என்ன? நமது வேத கலாச்சாரம் என்ன? பெரும் ஆச்சாரியன்மார்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க? அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க? எப்படி எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க? எப்படி இறை உணர்வோட, கிருஷ்ண உணர்வோட வாழ்ந்திருக்காங்க? இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது யாருடைய வேலை? வீட்டில் இருக்கிற மூத்த குடிமக்களுடைய வேலை, தாத்தா பாட்டி. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல 2-3 தலைமுறைக்கு முன்னாடியே இந்த தாத்தா பாட்டியோட வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாயிடுச்சு. இன்னைக்கு தாத்தாக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? வேர்ல்டு கப் ஃபுட்பால்ல யார் ஜெயிக்க போறா? பாட்டிக்கு என்ன வேலை? டிவி சீரியல்ல யார் எந்த சீரியல்ல இப்போ சக்சஸ் ஆக போகுது, எந்த சீரியல்ல என்ன நடந்தது. அப்ப தாத்தா பாட்டிக்கு ஆன்மீகர் இல்லாம போகும்போது அந்த அவங்களை பின்பற்றக்கூடிய அந்த வம்சமும் ஆன்மீக பாதையில் விலகி. இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பங்கள்ல இன்னைக்கு இருக்கிற தாய் தந்தையர், பெற்றோர்கள், அவங்களுடைய தாய் தந்தையர் இப்படி ஒரு 2-3 தலைமுறைக்கு நம்ம பின்னோக்கி சென்றோம்னா எந்த அளவுக்கு ஆன்மீக விஷயங்களை எளிமையாக பயிர் செய்திருக்கிறார்கள், பிள்ளைகளை எப்படி அதுல உற்சாகப்படுத்திருக்காங்க, ஊக்கப்படுத்தியிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மனித குலத்துக்கான தர்மத்தை மனித குலத்துடைய தர்மம் இறைவனுக்கு சேவை செய்வது. ஜீவரே சொல்போது கிருஷ்ணரே நித்யதாஸ். இப்ப சிறு வயதிலிருந்தே கௌமாரம் அக்யதே பிரஜான் தர்மான் பாகவதாயக. இந்த பாகவத தர்மம், பகவத்கீதை தர்மம், சனாதன தர்மம் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும். அதை செய்ய தவறிட்டா அதோடைய விளைவு என்ன ஆகும் சொல்றாரு அர்ஜுனன். தாத்தா பாட்டி எல்லாம் ஆன்மீகத்திலிருந்து விலகிட்டாங்க. என் அப்பா அம்மாவுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? அப்ப 2-3 தலைமுறைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, இது ஒரு சடங்கு அப்படியா. ஆனா வேதங்கள்ல புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு முறைகள் நிறைய சொல்லியிருக்கு. ஒருத்தர் இந்த பூமியில ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை தர்மம் இருக்கு. கர்ப்பாதான சம்ஸ்காரம், 12 தசவித சம்ஸ்காரம், 10 விதமான சம்ஸ்காரம். கர்ப்பாதானம் குழந்தை பெற்றுக் கொள்றதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய தர்மம். அதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம், குழந்தை வயிற்றில் இருக்கும்போது சீமந்தம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாமகரணம், கர்ணவேதா, காது குத்துறது, மொட்டையடிக்கிறது, அப்புறம் வித்யாரம்பம், கல்வி கற்றுக் கொடுக்கிறது, உபநயனம், யஜ்ஞோபவீதம், பூணல் போட்டு விடுறது. இப்படி ஓரொரு கட்டத்திலும் சம்ஸ்காரம் என்றால் நாம் தூய்மைப்படுத்திக் கொள்றது, நம்ம இருப்பை, நம்முடைய வாழ்க்கையை தூய்மை செய்து. இதெல்லாம் யாரு சொல்லி தருவா?
வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லித்தரும். ஆனா துரதிருஷ்டவசமா வீட்டுல உள்ள பெரியவர்களே இதை பின்பற்றாம போகும்போது என்ன ஆயிரும், சமுதாயம், இந்த மனித குலம் வந்து அந்த குல தர்மத்திலிருந்து விலகி, அப்படி குல தர்மத்திலிருந்து விலக ஆரம்பிக்கும் போது அந்த குலத்துல என்னாகும், அதர்மம் தலை தோங்கும். தாத்தா பாட்டியும் கடவுளை வழிபடுறது இல்ல, பக்தியை சொல்லி கொடுக்கல. அப்பா அம்மாவும் கடவுளை வழிபடுறது இல்ல, பக்தியை சொல்லி கொடுக்க. அப்ப பிள்ளை குழந்தைகள், இப்ப இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, உலன்பமே பிரதானம், இல்ல கடவுள் நம்பிக்கையற்ற இறை உணர்வற்ற ஒரு நாத்திக குழந்தைகளா இருக்கும். அதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம். பெரும்பாலும் இளைஞர்களுக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் கிடையாது. காரணம் என்னது, இதெல்லாம் மூட நம்பிக்கை. இப்ப கம்ப்யூட்டர் காலம், விஞ்ஞான காலம், ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இந்த காலத்துல உட்கார்ந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை, பாகவதம் சொல்றாங்க. அப்ப இந்த நம்பிக்கை எப்ப ஏன் கைவிடப்பட்டது, இந்த கல்வி பாடத்திட்டத்தில் இல்ல. இந்த கல்வி பாடத்திட்டத்திலும் இல்ல, வீட்டுல பெரியவங்களும் சொல்லி தரதில்ல, ஆசிரியரும் சொல்லி தரதில்ல, பெற்றோரும் சொல்லி. அப்ப என்ன ஆச்சு, காலப்போக்குல இதை மறந்து போயிட்டோம். அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி ஆன்மீக கல்வி இல்லை என்றால், ஆன்மீக கல்விதான் ஒழுக்கமான கல்வி. ஆன்மீக கல்வி இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டுல, அந்த குடும்பத்துல குல தர்மம் போய் அதர்மம் தலை தோங்கும். அப்படி அதர்மம் தலை தோங்கும் போது என்ன ஆகும், அதர்மாபிவத் கிருஷ்ணா பிரதுஷ்யந்தி குலஸ்திரியக த்ரிஷு துஷ்டாஷு வாஷ்நேய ஜாயதே வர்ண சங்கரக. ஓ கிருஷ்ணரே, குலத்தில் அதர்மம் தலை தொடுக்கும் பொழுது குடும்ப பெண்கள் கலங்கம் அடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் விஷ்ணு குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகிறது. பாத்தீங்களா, இதுக்கு பயிற்சி இல்லை. இன்னைக்குள்ள இந்த கலியுகத்துல இந்த 2K 2000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைகள், இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கல்வி இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, ஆணனுடைய தர்மம் என்ன, பெண்ணுடைய தர்மம் என்னன்னு தெரியாம போச்சு. ஒரு ஆணுடைய தர்மம் என்ன, பெண்ணுடைய தர்மம் என்ன. ஆணினுடைய தர்மம் எப்பொழுதும் தர்மத்தின் வழி நிற்பது, சாஸ்திர விதிகளை பின்பற்றுவது. பெண்ணுடைய தர்மம் பதிவரதையா இருக்கு. இதை கற்றுக் கொடுக்க குழந்தையிலிருந்தே, கணவனை தவிர வேற எந்த ஆண்மகனையும் நினைக்க கூடாது, மனைவியை தவிர வேற எந்த பெண்மகளையும் நினைக்க கூடாது என்று பயிற்சி கொடுக்கும். அப்படி சரியான பயிற்சி இளைஞர்கள் கொடுக்க வரும்போது, அந்த குழந்தைகள் வளர்ந்து வரும்போது நல்ல கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி பண்ணுவாங்க. சமுதாயத்துக்கு என்ன தேவை, இறை உணர்வுள்ள கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் தான் தேவை. அப்படின்னா பெற்றோர்கள் கிருஷ்ண பக்தி பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், கிருஷ்ண பக்தியில நம்ம உற்சாகப்படுத்தணும். அப்போ பெற்றோர்கள் கிருஷ்ண பக்தியில தீவிரமா ஈடுபடும் போது பிள்ளைகளும் ஈடுபடுவாங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல குற்றங்களும் குறைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காரணம், தேவையில்லாத சந்ததிகள் அதிகமாயிருச்சு. வர்ணசங்கர சமுதாயம் முழுவதும் தேவையில்லாத சந்ததிகளால் நிரப்பி இருக்கும் போது அந்த சமுதாயத்துல யாருக்குமே பாதுகாப்பு. இப்ப பாருங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, முதியவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனா சாஸ்திரம் சொல்றது எப்பவுமே இவங்க பாதுகாக்கப்பட வேண்டும். குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் 3 பேரும் ஒரே கேட்டகிரி தான். குழந்தைகளும் பெண்களும் வயதானவரும் மூவருமே ஒரே குணத்தில் உள்ள ஒரே கேட்டகிரி. அதனால இவங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப இவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அறிந்தவங்க தான் அவங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். பெண்களுடைய மதிப்பு என்ன, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். நல்ல சந்ததி உருவாகுது ஒரு பெண்ணினுடைய கையில தான் இருக்கு. குழந்தைகள் வருங்கால ஜெனரேஷன், நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறைகள். ஒரு தலைமுறையை எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தலைமுறை அடுத்த தலைமுறை. இப்ப இருக்கிற குழந்தைகளை வைத்து நாம் தீர்மானித்து விடலாம் அடுத்த தலைமுறை எப்படி இருக்க போகுது. அப்போ இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கப்பட்டால் அடுத்த தலைமுறை நல்ல குழந்தைகளா இருக்கும். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு பகவத்கீதை, பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள நல்ல கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளா நம்ம வளர்த்துட்டோம்னு சொன்னா அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான ஆன்மீகமான ஒரு தலைமுறையா இருக்கும். அந்த தலைமுறையில தான் அமைதி, செழுமை, இதுக்கெல்லாம் இடம். இல்லாட்டி அந்த தலைமுறை துரதிருஷ்டமான தலைமுறை. நம்ம குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தி கொடுக்க தவறிட்டோம்னா அடுத்த தலைமுறை துரதிருஷ்டமான தலைமுறையாயிடும். அதனால பெண்கள் கையில இந்த நாட்டினுடைய, அதாவது எந்த மாதிரி சந்ததி உருவாகணுங்கிறது ஒரு பெண்ணினுடைய கையில இருக்கு.
அடுத்த தலைமுறை குழந்தைகளுடைய கையில இருக்கு, பெற்றோருடைய கையில இருக்கு, பெரியவங்களுடைய கையில இருக்கு. இப்ப நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கூடிய குற்றங்களும் குறைகளும் தீர்க்கப்பட வேண்டும். எல்லாரும் பேசுறாங்க, இன்னைக்கு மேடை போட்டு பேசுறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க, இவங்க அவங்கள குற்றம் சொல்றாங்க, இவங்களை குற்றம் சொல்றாங்க. மக்கள் ஆளுங்கட்சி குற்றம் சொல்றாங்க, அப்புறம் எதிர்கட்சி குற்றம், முன்ன ஆண்ட கட்சி குற்றம், குற்றத்தின் மேல குற்றம். ஒருத்தர் அவங்க இவங்க மேல பழி போடுறாங்க, அவங்க மேல பழி போடுறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நான் மறந்து விட்டோம். அது பொதுமக்களோ, ஆளுங்கட்சியோ, எதிர்கட்சியோ, முன்ன ஆண்ட கட்சியோ, இப்ப ஆளும் கட்சியோ எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் மறந்து விட்டோம். இறை உணர்வற்ற சமுதாயம் இப்படித்தான் இருக்கும். இறை உணர்வற்ற சமுதாயம் இப்படித்தான் இருக்கும். இறைவன் மேல பயம் இருக்க வேண்டும். ஆளும் சக்தி மேல பயம் இருக்கும். மன்னர் தண்டித்து விடுவார், அரசாங்கம் தண்டித்து விடும் என்ற பயம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. நாம தானே ஓட்டு போட்ட, என்ன பண்ணாலும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க, தப்பு பண்ணா சட்டத்தில் உள்ள ஓட்டையை வச்சு தப்பிச்சுக்கலாம். அப்படி எல்லாம் இன்னைக்கு சமுதாயம் வந்து ரொம்ப பலவீனமாயிருச்சு. அரசாங்கம் பலவீனமாகி விட்டது, பொதுமக்கள் பலவீனம். பலவீனமான பொதுமக்கள் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த ஆட்சியும் பலவீனமா இருக்கு. எதிர்கட்சியும் பலவீனமா இருக்கு, ஆளுங்கட்சியும் பலவீனமா இருக்கு, பொதுமக்களும் பலவீனம், ஒட்டுமொத்த சமுதாயம் பலவீனமா இருக்கு. ஏன்? கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். அப்ப கிருஷ்ண உணர்வு இன்றியமையாதது, அத்தியாவசியம். அதனால இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கூடிய குற்றங்கள் குறைகள் எல்லாம் வந்து சரியாகணும் எல்லாரும் விரும்புறாங்க. எல்லாரும் விரும்புறாங்க. குழந்தைகள் வந்து குழந்தைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், முதியோர்கள் பாதுகாப்பு, எல்லாம் சரிதான். ஆனா ஒரு விஷயத்தை கோட்டை விட்டோமே. எதை கோட்டை விட்டோம்? சாஸ்திரத்தை பின்பற்றதை கோட்டை விட்டோம். இறைவன் மேல் உள்ள பயபக்தியை கோட்டை விட்டோம். சாஸ்திர விதியை கோட்டை விட்டு விட்டோம். மதிப்பு மரியாதையை நாம் கலந்து விட்டோம். ஆன்மீகம் இல்லாத இடத்துல எங்க மதிப்பு மரியாதை இல்ல. நானா நீயா, போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, பல்வேறு குற்றங்கள் குறைகள். இவர் அவர் மேல குற்றச்சாட்டு, அவர் இவர் மேல குற்றச்சாட்டு. இதற்கான தீர்வு என்ன? எல்லா பௌதிக பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றதுக்கு. அதனால ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த 2 ஸ்லோகம். குல தர்மம் நாசமா போயிடக்கூடாது. அப்ப பெண்கள் தவறான வழியில போவாங்க. தேவையில்லாத சந்ததிகள் வந்து சமுதாயத்துல பெரும் குழப்பமும் குற்றங்களும் குறைகளும் அதிகமாயிடும். அப்ப இதுக்கு சரி பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? கிருஷ்ண உணர்வை பின்பற்றணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆன்மீக பாதையால் மட்டும்தான் பௌதிகத்துக்கு தீர்வு காணும். பௌதிக பிரச்சனைய பௌதிகத்தால் தீர்க்க முடியாது. பௌதிக பிரச்சனைக்கான ஒரே தீர்வு ஆன்மீக பாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆன்மீக பாதை பின்பற்ற வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.